ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த நேரம் இந்த காலம் இருக்கு தானே, இதெல்லாம் எப்ப தெரியுமா நமக்கு ஒரு பெருமதியா விளங்கும். ஒரு நாளைக்கு நாங்க ஒரு மூலையில நடக்க முடியாம, பார்க்க முடியாம, உண்ண முடியாம, உறங்க முடியாம, நோய் வந்து கையை தூக்க இயலாம, காலை தூக்க இயலாம, எங்களுடைய இயக்க தேவைகளை கூட எங்களால் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாத ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்ததற்கு பிறகுதான் நாங்கள் கழித்த ஒவ்வொரு வீணாக கழித்த நேரமும் நிச்சயம் எங்களுக்கு பெருமதியாக விளங்கும். இப்ப எங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்த உடனே எங்களோட மனைவி பக்கத்தில் இருந்து கவனிக்கக்குள்ளதானே மனைவியுடைய பெருமதி விளங்குது. அதுங்காட்டிலும் எங்களுக்கு விளங்குறல்ல தானே. அது மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு நோய், ஒரு கஷ்டம், பேச இயலாத, பார்க்க இயலாத, கேட்க இயலாத, நடக்க இயலாத, பிடிக்க இயலாத அப்படியான ஒரு நோய் வறுமை இல்லையா, வந்ததற்கு பிறகு நடந்து கேளாம இருக்கும். அப்போ ஒரு நாள் யோசிப்போம், நல்லா நடக்கிற காலம், 5 நேரமும் பாங்கு தலையில அடிச்ச மாதிரி கேட்டுச்சு. பாங்கு சொல்ற சத்தமெல்லாம் கேட்கிற நேரத்துல அதை கொஞ்சமுமே கணக்கெடுக்காம அல்லாட பள்ளிக்கு வந்து சுஜூது செய்கிற ஒரு நெத்தியாக, உடலாக என்ற உடம்பு இல்லாம நான் வேஸ்ட் பண்ணின நேரம், அந்த நேரத்தை மனுஷன் யோசிச்சு பார்ப்பான். நம்ம கையை தூக்கி இப்படி டச் போனை வச்சு தள்ளுறேன்னு நினைப்பேன், மலண்டு தள்ளுறமே. அல்லாஹ் இந்த நரம்பை சுளுக்கி, இந்த நரம்புல அல்லாஹ் குத்தால சக்தியை எடுத்துட்டாண்டுங்க. அந்த நேரத்தில் யாரையாவது கூப்பிட்டுங்க, வாமகன் இதை கொஞ்சம் துற, இதுக்கு போ அப்படின்னு நம்மளோட கை ரேகைகள் எல்லாம் ஏழாமல், நம்முடைய விரல்கள் எல்லாம் அசையாம ஒரு நோய் வந்த நேரத்தில் அப்ப நம்ம போனில் பார்த்த ஆபாசங்கள், வீடியோக்கள், அனாச்சாரங்கள், வீணாக கழித்த நேரங்கள் நினைச்சு பார்ப்போம். ஆனா மீண்டும் வராது, அந்த நேரம் மீண்டும் வராது. கை பிடிச்சுக்க இயலாம ஒரு பக்கம் இழுத்துட்டு வையுங்க. அந்த நேரத்தில், நல்லா இருக்கிற நேரத்தில் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செல்ல மறந்தோமே, அந்த காலத்தை நம்ம நினைச்சு பார்ப்போம். நினைச்சு தான் பார்க்க இயலாம், ஆனால் அந்த காலத்தை திரும்ப அடைய இயலாது தோழர்களே. அப்படியான ஒரு காலம் இந்த உலகத்தில் வரும் நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யக்தனின் ஹம்சன் கபுல ஹம்சின், 5 விஷயம் வருவதற்கு முன்னர் நீங்கள் 5 விஷயத்தை நல்ல முறையில் நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுல ஒன்றுதான் உங்களோட இந்த உலகத்தில் இருக்கிற ஹயாத். இப்ப வாழ்றீங்களே, இப்ப நல்ல முறையில் இருக்கிறீங்களே, இந்த ஹயாத் உங்களை விட்டு போயிடும், இந்த காலம் போயிடும். இந்த ஹயாத்து போயிட்டும் என்றால் உங்களுக்கு வார காலம் மௌத்துடைய காலம். இந்த மௌத்து வருவதற்கு முன்னர் உங்களோட ஹயாத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கேட்கிறேன், நமக்கு பக்கத்துட்டுள்ள உள்ளவன் மௌத்தா போய்த்தார், நம்மளை பெத்த வாப்பட வாப்பா மௌத்தா போய்த்தார், நம்மளோட உம்மாட உம்மா மௌத்தா போய்த்தாங்க, நம்மட சகோதரர்கள், சாச்சாமார்கள், பெரியப்பாமார்கள் மௌத்தா போய்த்தாங்க. எல்லார ஜனாசாவுலையும் ஓடினோம், ஆடினோம், தூக்கினோம், உதவிகள் செய்தோம். இப்ப அதெல்லாம் மறந்துட்டோம். ஆனா நம்ம இன்னும் நினைச்சிட்டு இருக்கிற என்ன தெரியுமா, நிறைய பேர் மௌத்தாகுவாங்க இருக்கிறாங்க, வயசாளி, அவங்கெல்லாம் மௌத்தாகினத்துக்கு பிறகுதான் நமக்கு மௌத்து வரும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில தான் நமக்கு மௌத்து வரும். ஆனா நமக்கு தெரியாது. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் நமக்கு மௌத்து வரும், ஆனா நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களோட இந்த ஹயாத்து போய் உங்களோட மௌத்து வாரத்துக்கு முதல் அந்த ஹயாத்தை நீங்க நல்ல முறையில பயன்படுத்திக்கங்க. நாங்க பயன்படுத்துறது என்பது வேற, நல்ல முறையில பயன்படுத்துவது என்பது வேறு. நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம் எல்லோருக்குமே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதைத்தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. தூங்குற நேரத்தில் உமர் அவர்கள் தன்னை பத்தி தன்னிடத்துல கேள்வி கேட்டுக்கொண்டே தூங்குவார்களாம். முஹாசபத்து நஃப்ஸ். நான் சும்மா கேட்கிறேன், இது சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சாம், உமர் அவர்கள்ட்ட இருந்துச்சாம், அபூபக்கர் அவர்கிட்ட இருந்துச்சாம், உஸ்மான் அவர்கிட்ட இருந்துச்சாம், பெரும் பெரும் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சாம். நம்ம நினைக்கிறோம் தான் இந்த ஃபேஸ்புக்கில் வார ஒரு ஃபோட்டோ தான், ஒரு தேவையில்லாத ஒரு பார்வண்டு தான் நினைக்கிறோம். அதனுடைய பெரிய ஒரு பாரதூரமான அந்த பாவத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அல்லாஹ் குர்ஆனில்
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்றான் தானே, ஒரு நம்மட பார்வையில ஒரு சின்ன பாவம் தான். ஒரு 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 கொஞ்ச நேரத்தையில ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஆபாசமாக ஏதோ ஒரு அந்நிய பெண்ணை நேராகவோ வீடியோவிலையோ ஏதோ பார்க்கறது சின்ன பாவம் நம்மட பார்வையில். ஆனால் குர்ஆன் அதை எவ்வளவு வன்மையாக கண்டிக்குதுன்னு பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் ஒரு நபிக்கு பிறந்து 12 சகோதரர்களோடு வளர்ந்து அந்த 12 சகோதரர்களும் சேர்ந்து தண்ட சகோதரனை ஒரு பால் கிணத்துல தூக்கி போடுறாங்க. வழிபோக்கர்கள் வருவாங்க தானே, வியாபாரத்துக்கு போறவங்க எதை கண்டாலும் அவங்களோட சிந்தனை இதை எவ்வளவுக்கு விற்கலாம் வாங்கலாம்னா சிந்தனையா இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பால் கிணத்துல போடப்பட்டிருக்கிறார். போற வார வியாபாரம் பண்ணுகிற அந்த கூட்டத்துக்கு பார்க்குறாங்க, கிணத்துக்குள்ள நல்ல ஒரு பையன், நல்ல ஒரு சிறுவன். அவங்களோட மைண்ட் வளர்க்குற மைண்ட் இல்லையே. இந்த புறா விற்கிறவனுக்கு புறாவை எடுத்து வளர்க்குற மைண்டு வராது, கோழி விற்கிறவனுக்கு கோழியை எடுத்து வளர்க்குற மைண்டு வராது. இந்த கோழியை எவ்வளவுக்கு விற்கலாம், இந்த புறாவை எவ்வளவு, அவன் பிஸ்னஸ் மைண்ட் தானே. இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துக்குள்ள போடப்பட்டிருக்கிறார். பயண கூட்டத்தில் வந்தவங்க வியாபார கூட்டம் எட்டி பார்க்குறாங்க, ரைட் இவரை நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ள இருந்து எடுத்தது வளர்க்கறதுக்கு அல்ல, விற்கிறதுக்கு. பிஸ்னஸ் மைண்ட் தானே. எடுக்கிறாங்க. ஒளிச்சு நின்று சகோதரர்களை ஓடி போய் எங்களுக்கு நீங்க சில தீனார்களை திருகத்தை தரணும் அப்படின்னு வித்துட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க வளர்றார்? ஒரு அரசனுடைய வீட்டில் வளர்றார். ஒரு அரசனுடைய வீட்டில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வளர்றார். யோசிச்சு பாருங்க, அரசன் வீடுண்டா எப்படி இருக்கும், எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கும். அங்க என்ன குறை இருக்கும்? சாப்பாட்டுக்கு குறை இருக்குமா? உடுப்புக்கு குறை இருக்குமா? பாதுகாப்புக்கு குறை இருக்குமா? யாருமே கிட்ட வராத ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு சூழல் தானே. அந்த வீட்டுக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு, பருவ வயசு அடைஞ்சதுக்கு பிறகு அந்த அசீசுடைய மனைவி அவ ஒரு தேவையில்லாத பார்வை, யூசுஃபுடைய அதாவது அசீசுடைய மனைவி ஒரு ஹராமான பார்வை. என்ன பார்வை? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு கெட்ட பார்வை. வளர்த்த பிள்ளையில ஒரு கெட்ட பார்வையை பார்க்கிறா வளர்த்த அம்மா, அரசண்ட மனைவி, எஜமாட்டி. வளர்த்த பிள்ளையில ஒரு தவறான பார்வை, ஒரு சின்ன பார்வை. நம்மட பார்வையில் என்ன செஞ்சா தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடைந்திட பார்வதா ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்குறா. பார்த்த உடனே தன்னை அலங்கரிச்சு கொள்றா. அலங்கரிச்ச உடனே கதவுகளை எல்லாம் பூட்டுறா. பூட்டின உடனே கதவுக்கு தாப்பால் போடுறா. கதவுக்கு தாப்பால் போட்ட உடனே ஹை தலக் வா அப்படின்னு கூப்பிடுறா. வர மறுக்கிறார், துரத்துறா, ஓடுறார், துரத்துறா, சேட்டை பிடிக்கிறா, பின்பக்கமாக சேட்டு கிழியுது. இந்த 5 விஷயமும் நடக்குது. இந்த 5 பாவமும் நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இறைவன் தடுத்த ஒரு சின்ன பாவம்தான் இந்த 5 பாவமும் நடப்பதற்கே காரணமாயிடுச்சு. ஏன்னா இந்த 5 பாவமும் நடக்கிறதுக்கு இறைவன் தடுத்தானே, கவ்வுல் பசர், இந்த பார்வையை தாழ்த்தோணும் என்ற அந்த இறைவனுடைய கட்டளை மீறப்பட்டதுதான் இந்த 5 பாவமும் அந்த அரண்மனைக்குள் நடப்பதற்கே காரணமாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க நீங்க, ஹராமான பார்வையை இஸ்லாம் தடுக்க சொல்லுது. தேவையில்லாத இப்படிப்பட்ட வீணான நேர காலத்தில் நம்முடைய பார்வைகளை செலுத்தக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் செலுத்திட்டோம்னு வைங்க, இப்ப கண்ணால் அந்த பாவத்தை பார்த்த அரசன் அவருடைய மனைவி தன்னை அலங்கரிச்சு கொண்டு யூசுஃபின் மீது ஆசைப்பட்டு கதவுகளை மூடி அவரை திறத்திட்டு போய் சட்டையை பிடிச்சு இழுத்து இவ்வளவு பெரிய அநியாயமும் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இறைவன் தடுத்த நம்மட பார்வையில ஒரு சின்ன பாவம். என்ன பாவம்? அந்நிய பெண்களை பார்க்க கூடாது,
அந்நிய ஆண்களை பார்க்கக்கூடாது என்ற அந்த பாவத்தை செய்தார். அதனால தான் வளர்த்த பிள்ளை என்றும் பார்க்காமல் அந்த பிள்ளையோடு தகாத உறவில் ஈடுபடுவதற்கு எத்தனித்த வரலாறு அல் குர்ஆன் சொல்லுகிற வரலாறு. நம்மட பார்வையில் ஒரு சின்ன பாவம். இன்னைக்கு ஃபேஸ்புக்ல பார்க்கிறோமே, யூடியூப்ல பார்க்கிறோமே, வாட்ஸ்அப்ல பார்க்கிறோமே, சின்ன சின்ன ஷோல் இல்லாத மாற்று மத உறவுகளுடைய போட்டோக்கள், ஆட்டங்கள், டான்ஸுகள், இது நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகும் தெரியுமா? நம்ம வீணான நேரம் என்று தான் பார்க்கிறோம். இல்லை, நம்மட சுவர்க்கத்தையே வீணாக்குற அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தான பாவம். இன்றைக்கு நம்ம ஹலாலாக கட்டி நல்ல குளிரூட்டப்பட்ட ஏசி ரூமுக்குள்ள ஹலாலான மனைவி பக்கத்தில் இருக்கக்குள்ள ஹலாலான பொருளாதாரத்தில் வாங்கிய போனில் நம்மளை தெரியாம பார்வை ஹராமாகுது. பொருளாதாரம் ஹலாலாக வாங்கிய பொருளாதாரம் ஹராமாக மாறுது. நமக்கு இறைவன் திக்ரு செய்யவும் தூங்கவும் தந்த நேரம் வீணாகுது. மறுமையும் கேள்விக்குறியாகுது. அதோட மௌத்தாகிட்டம் என்றால் மரணமும் அதே கதிதான் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு சிறிய இந்த நேரம் வீணடித்தல் என்பது நம்முடைய மௌத்துக்கு பின்னால் உள்ள அவ்வளவு பெரிய வாழ்வையும் சீரழிக்குகிற மிகப்பெரிய ஆபத்தான பாவம் சர்வசாதாரணமாக நடக்குது. இது நமக்கு கவலையும் இல்லை. நமக்கு ஷுவர் தானே, காலையில் எழும்பினா இன்ஷா அல்லாஹ் அதே ஃபேஸ்புக், அதே வாட்ஸ்அப், அதே யூடியூப், அதே கூகுள், நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். ஆனால் பிஸ்னஸ் நடக்கிற நேரம் பார்க்குறீங்களா? பிஸ்னஸ் நடக்கக்குள்ள கெஷியரில் இருக்கக்குள்ள ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு, யூடியூப்பை பார்த்துக்கிட்டு, ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டா இருக்கிறீங்க இல்லையே? காசு அந்த நேரத்தில் மிஸ் பண்ணினா காசு வராது. வீட்டுக்குள்ள அது ஃப்ரீ. அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணலாம், அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அல்லாஹ் அக்பர். நம்ம எல்லாம் விரும்பியோ வெறுத்தோ நமக்கு பின்னால ஒரு குழியை தோண்டி கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு நாள் இந்த உலகத்தில் ஹயாத்து போயிடும், மௌத்து வந்துடும். அந்த மௌத்து வருவதற்கு முன்னர் இந்த ஹயாத்தை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க. நான் சும்மா கேட்குறேன், நம்மட வாழ்க்கையில ஒரு உம்ராவுக்கு போனா, ஒரு ஹஜ்ஜுக்கு போனா 10 நாள் எவ்வளவு பதறி பதறி குர்ஆன் ஓதுறோம், 10 நாள் எவ்வளவு அழகா துவா கேட்கிறோம், 10 நாளும் பள்ளிவாசலுக்கு போய்கிட்டே இருக்கிறோமே, 10 நாளும் சுபகு மிஸ் பண்ணாம தொழுதுகிட்டே இருக்கிறோமே, சுன்னத்தான தொழுகைகளை எல்லாம் பேணி 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 தொழுகிறோமே. 10 நாள் லீவு போட்டு தொழிலை விட்டுட்டு ஹரத்துக்கு போனா அவ்வளவு நேரத்தையும் கவனமாக பிரார்த்தனையோடு இபாதத்தோடு செலவழிக்கிறதுக்கு மனசு வருகுது. ஆனால் அதே ரப்பு, அதே மஸ்ஜித், அதே குர்ஆன், அதே சுஜூது, அதே பிரார்த்தனை, பக்கத்திலையும் பள்ளி இருக்குது, என்ன மனசு வரல? அதே பாக்கு கேட்குது, வீட்டுக்குள்ள இருக்கிற தொழில் தான் பெருசா விளங்குது. ஹரத்துல இருக்கக்குள்ள மனைவி பேசினாலும் கொஞ்சம் இருங்க தொழுதுட்டு வந்து கோல் எடுக்கிறோம் என்றோம். ஆனா வீட்டுக்குள்ள மனைவி பேசிக்கிட்டு இருந்தா இன்ஷா அல்லாஹ் இப்ப இல்லை லேட்டாகி தொழுதுக்கலாம் என்று நேரத்தை வீணடிக்கிறோம். நவுது பில்லாஹி பில்லா. எங்க இருக்கு பிரச்சனை? நம்மட உள்ளத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. இது லேசான நோய் அல்ல தோழர்களே. நம்மளை தெரியாம நம்மட ஹயாத்தை இன்றைக்கு நாம் வீணடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது.